கிளியே பச்சை கிளியே என்னை பார்த்து பார்த்து சிரிக்க நானே வந்துட்டேன். அட உங்கள்கிட்ட பேச தானே தானே தன தானே தானே தனனே ஓஹோ தனனே தானே தன தானே தானே தனனே. அண்ணே போட்காஸ்ட் பேச வந்திருக்கீங்க? ஆமாவா? 5000 இன்க்ரிமெண்ட். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் பாரத் தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிறது கதை நானும் போட்காஸ்ட். என்னடா பரத்து, ரொம்ப நாளாக ஆளையே காணோம், எங்கடா போயிருந்தேன் அப்படின்னு கேட்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் அது எப்படி முடிஞ்சுன்னா, எவனும் கேட்க மாட்டாங்கடா, நீ ஏன் கூப்பிட்டு எவனே சொல்லுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதுக்கு வார்த்தையை விட்டுருக்கோம், என்னன்னாலும் இந்த போட்காஸ்ட்டை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு திரும்பி மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குறாங்க அப்படின்னு அடுத்த ஒரு பிரேக் முடிச்சுட்டு திரும்பி வந்திருக்கிறோம். இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு எப்போல்லாம் பேசணும்னு தோணுதோ அப்போல்லாம் நான் வந்து பேசி போட்காஸ்ட்டை எபிசோடாக அப்லோடு பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். பட் அது எந்த அளவுக்கு என்ன இன்பில்டாக போகும் அப்படின்லாம் எனக்கு தெரியலை. பட் எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கி என்ன பேசியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து இந்த நிறையா கான்ஃபரன்ஸு அப்புறம் காம்படிஷன்ஸு அப்படி இப்படின்னு கொஞ்சம் வெளியே நல்லா அரௌண்ட் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அப்படி இந்த வெளியே போகிறப்போ ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும்ல, அந்த எக்ஸ்போசர் தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லவே போகிறேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது வந்து ஒரு இந்த மந்த்து ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சு இந்த பஸ்ஸோட ஒரு சீரீஸ் அப்படின்னு நான் ஓட்டலாம். ஏன்னா நான் ஃபுல்லாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணப்போ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். அது கொஞ்சம் எனக்கும் இவ்வளோலாம் நடக்குதுப்பா அப்படின்னா எனக்கும் தோணுச்சு. அதனால தான் இன்றைக்கி அதை உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போகிறேன், சென்னை வரைக்கும் போகிறேன். திருச்சியிலேருந்து சென்னைக்கு ஒரு எஸ்சிடிசி பஸ் தான், ஸ்லீப்பர் பஸ் தான். இப்போவும் போல் எல்லா ஊரும் போச்சு கரெக்டாக. அந்த பஸ்ஸுலலாம் போகிறப்போ எனக்கு ஒரு மாதிரி புது விதமான ஒரு அனுபவம். ஏன்னா திருச்சிங்கிறது நம்ம ஊர். நம்ம ஊர்லேருந்து இங்கே போகிறப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாம் நம்ம மக்கள் தான் இருக்கிறாங்க, எல்லாம் அதாவது நம்ம பேசுகிற மாதிரி இருப்பாங்க. நமக்கும் ஓகேவா தெரியும், வாங்க போங்கங்கிற மாதிரி இருக்கும். அதே நான் சென்னை பஸ் ஸ்டாண்டில் போய் கால் எடுத்து காலை வைக்கிறேன், எனக்கு அப்போ திருப்பாச்சி படம் ஞாபகம் வந்துச்சு. ரட்டன் அப்போ ஞாபகம் வந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த சென்னை பஸ் ஸ்டாண்டு தான் சம்பவம் ஸ்டார்ட் ஆகுது. நான் சென்னை பஸ் ஸ்டாண்டில் அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அடுத்து வந்து ஐஐடி மெட்ராஸ் போனோம். அங்கே அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போகிறதுக்கு இப்போ அந்த பஸ்ஸு அந்த போஸ்டரில் என்ன போட்டுருந்துச்சு அப்படின்னா, அடையாறு கிண்டி இந்த மாதிரி ஸ்டாப், அந்த பஸ்ஸு பார்த்து ஏறுங்க அப்படின்னாங்க. நான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அந்த போர்டை மட்டுமே ஃபாலோ பண்ணி அந்த எம்டிசி பஸ்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே அந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் போய் பிடிச்சிட்டேன். போய் பஸ்ஸை போய் பார்க்குறேன், ஏகப்பட்ட பஸ்ஸு நிற்கிது, எல்லாமே ஈவி. நம்ம திருச்சியிலலாம் நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குறது ஏதோ ஒரு 4-5 ஈவி பார்த்துருக்கேன், அவ்வளோதான். அது ரொம்ப ரேரு தான். ஆனால் இங்கே சென்னையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் ஈவி தான் இருக்குது. அப்போது அந்த ஈவி பஸ்ஸை நான் போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அடுத்து வந்து இப்போ ஒவ்வொரு பிளாட்ஃபார்மாக போகிறேன். அதுலேயும் போர்டு போட்டிருப்பாங்க, எப்படியும் அடையாறு கிண்டின்னு போட்டிருப்பாங்க, நம்ம அதை போய் கண்டுபிடிச்சி பார்த்துக்கலாம் அப்படின்னு போனேன். நான் அப்படியே போனேன், லாஸ்ட்டில் தான் ஒரு போர்டு இருந்துச்சு, இந்த மாதிரி கிண்டி அடையாறு அப்படின்ட்டு. சரி, அந்த பஸ்ஸு போகும் போல், இருந்தாலும் நம்ம ஊருக்கு புதுசு, நமக்கும் ஒன்றும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நேரம் காப்பாளர்னு ஒன்று வச்சுருப்பாங்கள்ல, அங்கே போய் நான் நிற்கிறேன். அவ்வளோதான். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. நானும் கதறேன், நானும் கத்துறேன், அண்ணே அண்ணே ஐஐடி மெட்ராஸ் போகணும், அந்த பஸ்ஸு போகுமா, இந்த பஸ்ஸு போகும், மணி எத்தனை, பஸ்ஸு இருக்கானே, எல்லாமே கேட்குறேன். ஆனால் பதில் மட்டும் அங்கேருந்து வரவே இல்லை. அங்கே வந்து அப்படியே டிஃபிகல்ட்டாக வந்து அவர் வந்து ஒரு மாதிரி ஃபோன் பேசிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க கண்டக்டரும் சைன் பண்ணுவாங்கள்ல, அது சைன் பண்ணுறதை பார்த்துட்ருக்காரு. நான் ஒரு பேசஞ்சர் வந்து நிற்கிறேன், என்னை கவனிக்கவே இல்லை, என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க ஏங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் இதுவே நம்ம ஊராக இருந்தால், நான்லாம் ஒரு நாள் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறப்போ யாருன்னு தெரியாது, அவங்க வந்து சார் புதுக்கோட்டைக்கு எங்கே சார் பஸ்ஸு நிற்கும் அப்படின்னு சொன்னால், அந்த பக்கம் போனேன். திருச்சியில் அந்த நேரம் காப்பாளர்லாம் சொன்னாங்க, அவங்க அத்தனை பேர் சொன்னாங்க. சென்னை போகிறப்ப இதுதான் வாழ வைக்கும் சென்னையா அப்படிலாம் தோணுச்சு. அதுக்கப்புறம் ஓகே, இது முடிஞ்சிச்சு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நின்றுட்டே இருந்தேன். அப்போதைக்கு ஒரு டிரைவர் என்ன வந்தாப்புல, அவர்கிட்ட கேட்டேன், அண்ணா இந்த மாதிரி ஐஐடி போகணும், நான் இந்த மாதிரி கிண்டியா பஸ்ஸுன்னு போட்டிருக்காங்க, இந்த பஸ் தான் இருக்குது, இந்த பஸ்ஸில் போகுமானே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஷாக்காகி முழிக்கிறாரு. அந்த பஸ்ஸா, அது வந்து அந்த பஸ்ஸு போகும், அங்கே போய் கேட்டாங்க ஏறிக்கிங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா சென்னையில் தாங்க இருக்கீங்க, சென்னையில் இருந்துட்டு எப்படிங்க இது தெரியாமல் இருக்கும், நீங்கள் டிரைவர் வேறு, இங்கே டிரைவர் நினச்சா நான் கேட்டேன் அப்படின்னா ஒன்றுமே புரியலை. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு நேராக அந்த கிண்டி அடையார்ட்ட 2 பஸ்ஸு இருந்துச்சு. நேராக ஒரு பஸ்ஸு, ஒரு ஈவி பஸ்ட்டு போனேன். அந்த பஸ்ஸில் டிரைவரை காணோம், ஆனால் கண்டக்டர் உள்ளே நின்றுட்டு இருந்தார். உள்ளே நின்று இந்த கணக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன், அந்த ஸ்டேஜெலாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். அப்போதைக்கு நான் அவர்கிட்ட பஸ்ஸு உள்ளே போய் ஏறி, அண்ணா
மாதிரி ஐஐடி மெட்ராஸ் போகுமாண்ணே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் வந்து ஆ எந்த ஸ்டாப்பு அப்படின்னு கேட்டார். எந்த ஸ்டாப்பா? அண்ணே எனக்கே தெரியல, நானே ஊருக்கு புதுசு தானே அப்படின்னேன். ஊருக்கு புதுசுன்ட்டு அதுக்கப்புறம் சரி அங்கே ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்கும், அங்கே இறக்கி வரேன், நீ போய் உட்கார் அப்படின்ட்டாங்க. இப்போ எனக்கு வந்து கேன்சர் இன்ஸ்டியூட்னால் அது எங்கே இருக்குது, இப்போ ஐஐடி எங்கே இருக்குது, இவர் உண்மையுமே தெரிஞ்சு தான் பேசுகிறாரா இல்லை ஐஐடிக்கே பல ஸ்டாப் இருக்கா அப்படின்னா எனக்கு கேள்வியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவரே சொன்னார், அங்கே கேன்சர் இன்ஸ்டியூட்லேருந்து வந்து நடந்தால் ஐஐடி வந்துடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி பரவாயில்ல, இது வந்து வரையும் ஏறிட்டோம், இதுக்கு மேலே என்னமோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் உட்காந்துட்டேன். உட்காந்ததுக்கப்புறம் நம்ம ஊர்லெலாம் முக்கால்வாசி என்ன பண்ணுவாங்க, எல்லா பஸ்ஸுலுமே ஈவி பஸ்னால் கூட கண்டக்டர் எழுந்து பின்னாடி வரைக்கும் போய் முன்னாடி வரைக்கும் போய் டிக்கெட்லாம் எடுத்து நான் பார்த்துருக்கேன் நம்ம ஊரில் திருச்சியில். ஆனால் அங்கே சென்னையில் அந்த ஐயா வந்து அதை நடத்தினோட சீட் இருக்கும்ல, அந்த சீட்டில் கூட அந்த ஐயா உட்காரல. அவர் என்ன பண்ணார், டிரைவர் பக்கத்துலேயே நின்னார், அந்த படிக்கட்டுலேயே நின்னார். நான் வந்து பின்னாடி உட்காந்துருக்கேன். அந்த பின்னாடி உட்காந்துக்கிட்டு அவர் பாட்டு டிக்கெட்டு தம்பி வந்து டிக்கெட் வாங்கிக்க அப்படிங்கிறாரு. நான் இங்கேருந்து மெனக்கெட்டு எந்திரிச்சு அங்கே வரைக்கும் நடந்து போய் டிக்கெட்டை வாங்கிட்டு திரும்பி அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்பி வந்து உட்காந்தேன். டிக்கெட் எடுக்கிறப்பையும் நான் கேட்குறேன், நான் ஊருக்கு புதுசுனே அந்த என்னென்ன இன்ஸ்டியூட் சொன்னீங்க அப்படின்னு சொல்லுங்களேன் அப்படின்னா, தம்பி அதெல்லாம் கேட்காதீங்க, எங்கே இறக்கி வர சொல்கிறோமோ அங்கே இறங்கிக்க அவ்வளோதான் அப்படின்னு போய் உட்காருன்ட்டாப்புல. என்னடா இப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸு மூவ் ஆகி போயிட்டுருக்கு. 33 ரூபா டிக்கெட்டு போட்டாங்க. எந்த ஸ்டாப்புனே தெரில. அது என்னமோ ஸ்ரீகோட்டை போகிறமோ என்னமோ ஒன்று போட்டிருந்துச்சு, என்ன ஊருன்னு தெரில எனக்கு சரியா. ஆனால் 33 ரூபா போட்டாங்க. கிளாம்பாக்கத்துக்கும் நான் இறங்க போகிற பஸ் ஸ்டாப்புக்கும். அது அண்ணா யூனிவர்சிட்டி தாண்டி தான் இருந்துச்சு. இப்போது இந்த பஸ்ஸில் போகிறப்போ என்னென்னா எல்லாமே ஈவி தான். சென்னைக்குள்ளே ஏகப்பட்ட பஸ்ஸு சண்டை போட்டுட்ருக்காங்க. கிளாம்பாக்கத்துலேருந்து கிண்டி போகிற வரைக்கும் ஒரு ஸ்டாப்பிங், கிண்டியிலேருந்து அடுத்த ஒரு ஸ்டாப்பிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இந்த கிண்டி போகிற வரைக்குமே இன்னொரு பஸ்ஸும் சண்டை போடுது. வந்த பஸ் நான் போகிற பஸ்ஸு ஒரு ஸ்டாப்பில் போய் நிற்கிது. அந்த கிண்டிக்கு போகிற பஸ்ஸு அது என்ன பண்ணுது, முட்டிக்கிட்டு நான் தான் மாப்பிள்ள வரட்டா மாப்பிள்ள அப்படின்ட்டு முன்னாடி போய் நிப்பாட்டுறாங்க. அது சண்டை சாட்டு மாதிரி நடக்குது. அது கொஞ்சம் ரிலேட்டபுளாக இருந்துச்சு நம்ம ஊர் திருச்சிக்கும் அங்கேயும். நம்ம ஊர் திருச்சியில் வந்து 2-3 ப்ரைவேட் பஸ்ஸுலாம் அடிச்சுக்கிட்டு சாவாங்க பாருங்கள், அந்த பஞ்சப்பூர் போகிறப்போ ஏறுன்ட்டு விட்டு வளர்ப்பாங்க. ஒரு பஸ்ஸு நேராக அந்த பழைய டெப்போலேருந்து அந்த விஜய் ஹோட்டல் இருக்கும், அங்கேருந்து வளைச்சி வந்தாங்கன்னா இன்னொரு பஸ்ஸு ரிவர்ஸ் எடுத்து பின்னாடி வழியாக அப்படி சுற்றிட்டு போய் பாலத்தை ஏறிடுவாங்க. நம்ம ஊரில் அப்படி நடக்கும். அதே மாதிரி இந்த எல்லா ஊர்லேயும் இந்த பஸ்ஸு சண்டை வந்து நடக்குது அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஓகே இட்ஸ் மூவ் ஆன் அப்படின்னு ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பஸ் ஸ்டாப்பில் இன்னொருத்தர் ஏறுறாரு. அவர் வந்து எந்த ஊர் போகணுன்னா எனக்கு தெரில. அவர் என்னமோ ஒரு ஊர் சொன்னார். அந்த ஊர் போகுமான்னு எல்லாத்துட்டையும் கேட்குறாரு. எனக்கு தெரியாது, நான் நான் சொல்லியிருப்பேன். பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க, அவங்களும் எதுவுமே சொல்லலை. ஆனால் டிரைவர் பார்த்துட்டு ஏரியாங்கிறாரு. அந்த ஏறுற பெரியவர் அவரும் வந்து உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி நான் இந்த ஊர் போகணுன்னு சொல்கிறாரு. கண்டக்டர் ஏறு அப்படின்ட்டாப்புல. இப்போ அந்த அண்ணன் சீட்டில் போய் உட்கார்றாரு. கண்டக்டர் அண்ணன் போய் டிக்கெட்டை வாங்குறப்ப அவருக்கு 37 ரூபா 33 ரூபா போட்டாங்க. அந்த அண்ணன் வந்து என்ன 33 ரூபா போடுறேன், நான் எங்கே தானே ஏறுறேன், 17 ரூபா தானே வரும், 33 ரூபா போடுறேன் அப்படின்னு கண்டக்டரை பார்த்து கேட்டாங்க. அதுக்கு அந்த கண்டக்டரு நடிக்காத, எனக்கு தெரியாதா, அங்கே ஸ்டாப்பிங்கில் ஏறிட்டு இங்கே என்ன வேறு, அங்கே தானே ஏறினேன், அங்கே ஏற 33 ரூபா தான், இங்கெல்லாம் நான் சட்டம் பேசாதா அப்படி இப்படின்னு கண்டக்டர் ஆசை ஊங்கிற கத்துறாரு. இந்த அண்ணன் இல்லை நான் ரெகுலராக போயிட்டுருக்கேன், எனக்கு தெரியாதா, 17 ரூபா டிக்கெட்டு நீ 33 ரூபா போடுற அப்படின்னு இந்த அண்ணன் சண்டை. என்னடா நடக்குதுங்க, சென்னையில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் இந்த அண்ணன் வந்து அதெல்லாம் பேசாதீங்க, 2 ரூபா இருந்தால் கொடு அப்படின்னாப்புல, சில்லற இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த அண்ணன் என்ன பண்ணிட்டாப்புல, என்கிட்ட வந்து 1 ரூபா ஆக்சுவலாக 1 ரூபா 33 ரூபாய்க்கு சில்லற இல்லை அப்படின்ட்டு ஒரு 2 ரூபா ஒரு ரூபா கேட்டார் கண்டக்டர் அண்ணன். ஆனால் இந்த பேசஞ்சர் என்ன பண்ணாப்புல, 2 ரூபா கொடுத்தாப்புல. 2 ரூபாயுமே வாங்கிட்டு அந்த அண்ணன் பேக்கில் போட்டாப்புல. ஆனால் அந்த பேசஞ்சர் வந்து நான் கொடுத்து 2 ரூபா 4 ரூபா கொடுத்துருக்கேன், 1 ரூபா கொடுங்க அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. அந்த அண்ணன் வந்து அப்படியே பார்க்காம உள்ளே போட்டாப்புல. உள்ளே போட்டுட்டு வேணும்னாங்க செஞ்சோம், என்னங்க அப்படி இப்படி ஆயின்னு பஸ்ஸே சண்டை ஒரு 5 நிமிஷமா. என்னையா பேசுகிறேன், அவன் பாட்டு வாயா போயாங்கிறான், இவன் லூசு போயாங்கிறான், அப்படி இப்படின்னு பேசிட்டாங்க. எனக்கு சென்னையில் இதெல்லாம் நடக்குதா, சகஜம்தான் போல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். இது ஒரு சம்பவமாக போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சம்பவம், இந்த சென்னையிலலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏதோ சம்திங் ஒரு டிக்கெட்டு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த டிக்கெட்டு மாதிரி வச்சு என்ன பண்ணாங்க, டிக்கெட்டை தான் கிட்டத்தட்ட பாஸ் மாதிரி, அவங்க இங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ இந்த மாதத்துக்கு இவ்வளோ பாஸு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணார், ஒரு 2 மாதமாக கிளிக்காமே வச்சுருந்து பண்ணியிருந்தாப்புல அவர் நின்றுட்டு இருந்தார். அந்த அண்ணன் வந்து அந்த பாஸு அப்படின்னு கொடுத்தாரு.
கண்டக்டருக்கு வாங்கிட்டு, கொண்டையா இதெல்லாம் நீ கிழிச்சு போட மாட்டியா, இதெல்லாம் வைக்க மாட்டியா, எத்தனை நாளைக்கு வாங்கிட்டுருக்கு, எத்தனை நாளைக்கு பார்த்துட்ருக்கு, இதெல்லாம் கிழிச்சு போட மாட்டேன் வைக்க மாட்டேன் ஆயுமே அதுக்கு சத்தம் போடுறாரு. என்னையா கண்டக்டர் இல்லாமல் இரிட்டேஷன் மூட்லேயே இருக்கிறீங்க, என்னங்க ஆச்சு சென்னையில் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அவரும் கிழிச்சு போட்டு, இந்தா இதெல்லாம் சொல்லி தட்டுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாப்புல, டிக்கெட்டையும் கொடுத்துட்டாப்புல. இப்போ அதுக்கப்புறம் எனக்கு ஒரே எப்படி சொல்கிறது, மைண்டே ஒரு மாதிரி ஜாம் ஆன மாதிரி ஆச்சு. ஏன்னா நான் போன டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3:50க்கு 3:55க்கோ பஸ் ஏறினேன். நான் இறங்குன ஸ்டாப்பிங் அப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5:55 5:50 அந்த மாதிரி இருக்கும். அப்போது நான் வந்து அந்த டிராஃபிக்லாம் பார்க்குறேன். எனக்கு சென்னை புதுசு தான், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஓகே, இப்போ எனக்கு ஒரு பயம், இங்கெல்லாம் வந்து ஒரு இரிட்டேஷன் மூடு இருந்திருக்கு. இப்போ நாம் இறங்க போகிறோமே, நம்மள்ட்ட இந்த மூஞ்சியை காமிச்சிட்டாருன்னு என்ன பண்ணுறது? பரத்து பார்த்து இருந்துக்கடா, போகிற இடம் பெரிய இடம், அங்கே மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கலாம் போகக்கூடாது, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உப்புனா தொடச்சிக்கங்கிற மாதிரி போயிட்டேறா அப்படின்னு நான் மைண்ட் நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்துச்சு. நானாக கேட்டேன், ஏன்னா என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி தானே ஐஐடி வந்துரும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அண்ணா யூனிவர்சிட்டி வந்ததுக்கப்புறம் நானாக கேட்டேன் கரெக்டாக, என்ன இங்கே இறங்கிருமானே அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிக்கோ அப்படின்னு கண்டக்டர் சொன்னாப்புல. அதுக்கப்புறம் வந்து பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி விட்டு மூவ் ஆயிடுச்சு. மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த கண்டக்டர், ராஜா நீங்கள் இறங்கிக்க ராஜா, இந்த ஸ்டாப்பில் இறங்கிக்க ராஜா அப்படின்னு ராஜாலாம் போட்டு கூப்பிட்டாரு. எனக்கு என்ன ஜாலியாக பேசுகிற மனுஷன் அப்படின்னு சொல்லி ஓகேண்ணே அப்படின்னு இறங்கி பஸ் படிக்கட்டு வரைக்கும் வந்துட்டேன். படிக்கட்டு வரைக்கும் வந்ததுக்கப்புறம் அந்த பஸ்ஸு லெஃப்ட்டில் டேர்ன் ஆச்சு. அங்கே தான் கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்குது, பஸ் ஸ்டாப் இருக்குது அப்படின்னு அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்க சொன்னாப்புல. இறங்க சொல்கிறப்போ, ராஜா அங்கே இறங்கி இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தால் தான் ஐஐடி வந்துடும், அங்கேருந்து இறங்கிக்கப்பா அப்படின்லாம் சொன்னார். நான் சரிண்ணே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி, அதுக்கப்புறம் நான் கூகுள் மேப் யூஸ் பண்ணிட்டே தான் வந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஐஐடிக்கு ஒரு 300 மீட்டர் சம்திங் காமிச்சு, அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே ரோட்டை கிராஸ் பண்ணி 300 மீட்டரை கடந்து ஐஐடி வந்து வாசலில் போய் சென்று அடைந்தேன். இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து அங்கே போனதுக்கு கண்டக்டரோட எக்ஸ்பீரியன்ஸு. இதுக்கப்புறம் திரும்பி அந்த கான்ஃபரன்ஸ்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு பஸ்ஸு, அங்கேருந்து எப்படி எங்கள் பஸ்ஸு போச்சுன்னு தெரியுமா? அந்த ஐஐடியிலேருந்து கிண்டிக்கு ஒரு பஸ்ஸு, கிண்டியிலேருந்து கிளாம்பாக்கம் ஒரு பஸ்ஸு, அப்புறம் கிளாம்பாக்கம் நம்ம திருச்சிக்கு ஒரு பஸ்ஸு, 3 பஸ்ஸு. இந்த 3 பஸ்ஸுலேயும் சில பல கண்டக்டர்கள் வேலை. அதுக்கப்புறம் நினச்சி தெரியுமா, நான் திருச்சி வந்ததுக்கப்புறம் பஞ்சப்பூர்லேருந்து சென்ட்ரலுக்கு ஒரு பஸ்ஸு, சென்ட்ரல்லேருந்து கருமண்டபத்துக்கு ஒரு பஸ்ஸு, இப்படிலாம் நடந்துச்சு. இதையெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் நான் சில பல ஊர்களுக்கெலாம் போயிட்டு வந்தேன். அங்கேயும் நடந்த கண்டக்டர் சம்பவங்கள் நிறையவே இருக்குது. கண்டக்டர் சம்பவங்கள் அப்படின்னு ஒரு சீரீஸே நான் கொண்டு போகலாம். பட் இப்போதைக்கு என்கிட்ட அவ்வளோ ஸ்டாக் இருக்குது நான் பார்த்த வரைக்குமே. அது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி இந்த போட்காஸ்ட் எபிசோடு இதுவே போதும்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் அடுத்த ஒரு எபிசோடோட பயங்கரமாக இதே கண்டக்டர் மெசேஜோடு வரேன். இந்த போட்காஸ்ட்டை கேட்டுட்டு நீங்கள் கண்டக்டர்லாம் எப்படி இருந்தாங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு, இஃப் இட் பாசிபிள் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்டை தட்டிவிடுங்க, நான் பார்க்குறேன். ஆனால் வந்து சென்னை வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சென்னையை பார்க்குறப்பையும் சரி, அங்கே இருக்கிறப்பையும் சரி, அங்கே இருக்கிற சாப்பாடை சாப்பிட்றப்பையும் சரி. நான் திருச்சியிலேருந்து அங்கே போகிற வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரில. பட் சென்னையிலேருந்து திருச்சி பஞ்சப்பூர் காலம் 4:45 அது மாதிரி டைமிங்க்கு வந்தேன். இங்கே வந்து திருச்சியில் கால் வச்சதுக்கப்புறம் இங்கே வீசுகிற அந்த காற்று, இங்கே வீசுகிற அந்த சவுண்டு, இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு 3 நாள் கழித்து நார்மலாகவே ஆச்சு. என்னடா அது திருச்சி தாண்டா பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு போங்க, நானும் கேட்குறேன். அது வரைக்கும் நல்லா சாப்பிடுங்க, தெம்பாக இருங்க. வெயில் காலம் வேறு, தண்ணிலாம் பயங்கரமாக குடிங்க, இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. அதை நானும் ஃபேஸ் பண்ணேன். அதனால் நீங்களும் ஃபேஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி முடிஞ்ச அளவு அதிகமாக குடிங்க, நல்லபடியாக இருங்க, ஜாலியாக இருங்க, ஜம்முன்னு இருங்க. அடுத்த எபிசோடு வரைக்கும் நன்றி, வணக்கம்.